வாழ்க வளமுடன். இன்றைக்கி நமக்கு என்ன தேவை? பணம். பணத்தை பற்றி என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து எனக்கு பணம் வேணும், நகையை மூக்கிறதுக்கு ஒரு 5000 ரூபாய் எனக்கு குறையுதுன்னா கரெக்டாக கேட்டுன்னு வந்தியா பேங்க்கில்னா கேட்டுனுட்டு நான் 5000 ரூபாய் வேணுமா எடுத்துன்னு வந்தால் நாளைக்கு எடுத்துன்னு போயிடலாம் நகை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. சரி உனக்கு தேவை எவ்வளோ? 5000 தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு 5000 தேவை அப்படின்னு சொல்லுங்கள் முதல்ல. அப்புறம் அதை சொல்லாதீங்க. நம்ம இதில் அதை சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்லலாம், எனக்கு 5000 கிடைத்து விட்டது, நகையை மீட்டு கொண்டு வந்து விட்டேன். அதை காலைல எழுந்த உடனே உன்னால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ சொல்லிவிடுங்க. நான் படுக்கும்போது ஒரு வாட்டி சொல்லுங்கள். குறுக்க ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள். காசு வந்துச்சு, நான் 5000 வந்துச்சு, நகையை மூட்டுட்டேன்னு இப்படியே ஒரு சந்தோஷமாக தனியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, நீங்களே மனசு விட்டு சிரித்து பேசுங்க. அது மாதிரி அப்போ எத்தனை நாள் உங்களுக்கு கிடைக்குது பாருங்க. கிடைச்சி அந்த பணம் அந்த நகை மீட்னு வரீங்களா இல்லையா பாருன்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, டெய்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 நாள் தான் சொல்லியிருப்பாங்க அவங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்கிறத நம்ப மாட்டாங்கள்ல. இருந்தால் அவங்களுக்கு நகை வந்தாகணுமே, சரி யாராவது சொல்கிறது கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு பணம் 5000 தேவை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு முறை தான் சொல்லணும். அடுத்தது இனி எப்போவுமே எனக்கு 5000 கிடைத்து விட்டது, நான் நகையை மீட்டு கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கினே இருங்க. காலைல எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ தூங்கி எழுந்த உடனே பெட் விட்டு எழுந்துக்காதீங்க, அப்பயே சொல்லுங்கள். அதே மாதிரி படுக்கும்போதும் சொல்லுங்கள். பணம் வந்துடுச்சு, நான் போய் நகை மூட்டான்ட்டேன். அப்போது நகை மூட்டின்னு வர சொல்ல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதை அப்படியே கற்பனை இல்லைங்க. நீங்கள் வந்துடுச்சு, எனக்கு பணம் வந்துடுச்சு, நான் நகை மூட்டான்ட்டேன், நான் இப்போ போட்டுக்கு நம்ம அழகா அப்படின்ட்டு இதே சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க கண்டிப்பாக நடக்குமான்னாங்க. சொல்லுங்கள் எனக்கு நடந்தது, இப்போ நீங்கள் நடந்து சொன்னால் நான் நோத்துருக்கு சொல்கிறதுக்குன்னு. அப்புறம் அவங்க என்ன பண்ணீங்க, இதே மாதிரி சொல்லின்னு இருந்தாங்க. ஒரு 4 நாள் பொறுத்து மூட்டுன்னு வந்துட்டாங்க நகையை. நான் கேட்டேன், எப்படி உனக்கு 5000 குறைஞ்சதுன்னே எப்படி வந்ததுன்னு கேட்டேன். நீங்கள் தானே சொன்னீங்க 5000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு 5000 வந்துச்சு, நகையை மூட்டுன்னு வந்துட்டேன் அப்படின்னு மட்டும் சொன்னேன் அப்படின்னாங்க. ஆஹா அப்படியா அப்படின்னா, ஆமாம். அது கூட எப்படி தெரியுமா, அந்த 5000 சொல்லிக்கினே இருந்தேன். ஒரு 4 நாள் பொறுத்து நைட்டு வெள்ளிக்கிழமை அந்த 5000 யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டு, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஜென்ரல் மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க. அவங்க பாரு அந்த நேரத்துக்கு ஏதாச்சுமா வந்திருக்காங்க. ஏதோ பேசும்போது நான் கூட இது மாதிரி இருக்குது, பேங்க்கு போனோம், கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் சொன்ன பூமுடி. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்றுமே சொல்லலை. போய் 9 மணிக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க 5000. அப்போ தான் நினச்சின்னு, ஓ நீங்கள் சொல்கிறது தான் பழுகுது அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு அவங்க கையில் வாங்கிட்டேன். அப்புறம் எப்போ கொடுப்போன்னு தெரியுது. ஆனால் வந்துச்சு இல்லை அந்த நேரத்துக்கு. வந்துட்டு நான் மறுநாளுக்கு போயிட்டு நகையை மீட்டு எடுத்துன்னு நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னா, ஆமாம் எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது. எது வேணாலும் நீங்கள் கடவுள் எனக்கு கொடுப்பான்றீங்க. கொடுப்பார். நீங்கள் என்ன கேட்டீங்க, எனக்கு கொடுப்பா, எனக்கு இந்த தேவை இப்போ தேவைப்படுது, எனக்கு இப்போ கொடு அப்படின்றீங்க. இப்போ அது கொடு அப்போ கொடுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு இறையாற்றல் எப்போ கொடுக்கணுன்னு அது நிர்ணயிக்கும். அது கூட எப்படி நிர்ணயிக்கணும்னு அதையும் சொல்லிட்டோமா. இப்போது நீ ஒரு அப்ளிகேஷன் போடுற, அந்த பொண்ணு அப்ளிகேஷனாக போட்ட நகை மீட்கணுன்ட்டு. அப்போது எல்லார் அப்ளிகேஷனும் ஒரு கம்பெனி போட்ட அப்ளிகேஷன் எத்தனை பேர் கொடுக்குறாங்க, எடுத்து அந்த ஓனர் தேர்ந்தெடுத்து தானே செலக்ட் பண்ணி எடுக்கிறாரு. அதே போல் பிரபஞ்சமும் உங்களை செலக்ட் பண்ணும். யாருக்கு முன்னே கொடுக்கணும், யாருக்கு பின்னாடி கொடுக்கணுன்றது அது டிசைட் பண்ணி கரெக்டாக கொடுக்கும். இப்போ அந்த பொண்ணுக்கு சூழ்நிலை நகையை எடுத்து ஆகணும், அது இருக்குது. இப்போ நீ கேட்குற உனக்கு அப்புறம் தான் தேவை அது, ஆனால் எனக்கு இப்போ வேணுன்ற. அதனால் அவங்களுக்கு உடனே நடக்குது. ஒருத்தருக்கு ஒரு நாளோ இல்லை 10 நாளோ ஒரு மாதமோ நடக்கிறதுக்கு காரணம்னா, நேர்மையாக கேட்டால், நேர்மையாக இருந்தால் உனக்கு உடனே அது ரிசல்ட்டு கொடுத்துரும். பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். இவன் பாவம் இந்த நேரத்துக்கு இவளுக்கு இது தேவை அப்படின்னு சொல்கிறத 2 நாளில், அவளுக்கு 4 நாளில் வந்தது இல்லை. அவன் நினச்சி கொடுப்பாங்களே, வெளிக்காகும் போது யார் காசு கொடுப்பாங்க, 5000 ரூபாய் நோட்டு அப்படியே ஏதாவது கொடுத்தா இல்லை. அப்போ அவளுக்கு தேவைப்படுதுன்னு பிரபஞ்சத்துக்கு தெரியுது. அதனால் நீங்கள் கூட ஒன்று வராதுன்னா வந்துச்சுன்னு பாசிட்டிவாக சொல்லுங்களேன். சொல்லி பார்த்தா தானே உங்களுக்கு அதனோட ரிசல்ட் தெரியும். அப்போ நம்மளுக்கு எப்போ வருமோன்னு நினச்சின்னா லேட் ஆகும். எனக்கு இப்போ வந்துடுச்சு, நீ கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி,
எனக்கு பணம் வந்துடுச்சு, நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி சொல்லி பாருங்கள். ஆனால் ஒரு செகண்ட் கூட மனசு தளர விடாத, ஆப்போசிட்டாக பேசிடாதீங்க. முடிகிற வரைக்கும் முடிச்சிட்ட உடனே அப்புறம் ஒன்றா சொல்லுங்கள் நடந்தது. வாழ்க வளமுடன்.